எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோஹை, ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் லீஜியே ஞான், மோல் கரோ தல்வார் கா படா ரஹன் தோ ஞான். இது வந்து கபீர் தாஸோட தோஹையில இருந்து எடுக்கப்பட்டது. ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் லீஜியே ஞான். ஓகே, ஸோ ஜாதி கேட்காத, யார் உனக்கு சொல்லி தராங்களோ, யார் உனக்கு அறிவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் சாது. ஓகே, ஸோ ஜாதி ந பூச்சோ, அவங்களோட கேஸ்ட், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை கேட்காத. ந பூச்சோ, பூச் லீஜியே ஞான், அவங்ககிட்ட இருக்க அறிவு கேளு, அதை வந்து மேம்படுத்திக்கோ அப்படின்றத சொல்றாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன், ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் லீஜியே ஞான். செகண்ட், மோல் கரோ தல்வார் கா படா ரஹன் தோ ஞான் அப்படின்றது. இது எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம போய் ஒரு வாள் வாங்க போறோம், ஒரு வாள் வித்தையெல்லாம் செய்வாங்கல்ல, ஸோ அது வாங்க போறோம் அப்படின்னா அந்த வாள் கூர்மையா இருக்கா, நீளமா இருக்கா, இப்படி நம்ம வீசுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரெக்டா வருதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல போடுற உரை எப்படி இருக்கு, ஸோ நம்ம அதுக்கு மேல இருக்கிற அந்த உரையை நம்ம பார்த்துக்கிட்டோம். உரை அழகா இருக்கே, உரைக்காக வாங்கலாம், இல்ல உரை நல்லா இல்லை அதனால இந்த வால் வேணாம் அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். ஓகே, ஸோ ஆக்சுவலா ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் லீஜியே நான், நம்மகிட்ட சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட அவங்ககிட்ட இருக்க அறிவை வச்சுதான் அவங்கள மதிப்பிடணுமே தவிர அவங்களோட பேக்ரவுண்டை வச்சு கிடையாது. அதுக்கு ஈக்குவலா இந்த வால் சம்பந்தமா இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச தோஹை, இப்ப இருந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.